மேலறை தியானம் மே மாதம் 30 சனிக்கிழமை 2026 ஆண்டு. எழுதியிருப்பவர் செச்சோ ஒசோனோ, மேற்கு ஜாவா, இந்தோனேசியா. தலைப்பு: ஒரு சாதாரண வாழ்த்துரை. வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி எபேசியர் 1 அதிகாரம் 1 வசனம் தொடங்கி 14 வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் எபேசியர் 1 அதிகாரம் 1 வசனம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல், எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது: எனது நண்பர்களுடன் தொடர்பில் இருப்பதற்காக தினமும் அவர்களின் குறுஞ்செய்திகளை வாசிப்பேன். சிலருடைய செய்திகள் அவர்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் மற்றும் சில பல்வேறு உணர்வுகளை வெளிப்படுத்துவதாக இருக்கும். அப்படியானவர்களுடன் சற்று ஆழமான தொடர்பை ஏற்படுத்துவேன். அவற்றில் துன்பம், கஷ்டம் ஆகியவற்றை வெளிப்படுத்துவோருடன் உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டியது அவசியம் என்பதை உணர்கிறேன். எனது கரிசனையையும் அனுதாபத்தையும் வெளிப்படுத்தும் முகமாக எப்படி இருக்கிறீர்கள் அல்லது என்ன பிரச்சனை என்ற சாதாரண கேள்விகளை கேட்பேன். எனது பதில்கள் தங்களையும் ஒருவர் கவனிக்கிறார் என்ற எண்ணம் தமக்கு ஆறுதல் தருவதாக சிலர் சொன்னார்கள். எனது செய்தி நான் தனியாக இல்லை, கடவுள் தன்னுடன் இருக்கிறார் என்பதை நினைவுபடுத்துவதாக ஒருவர் சொன்னார். இன்றைய வாசிப்பு பகுதியில் பவுலடிகள் பலருக்கு ஆதரவு தரும் செய்திகளை அனுப்புவதை பார்க்கிறோம். எபேசியருக்கு அவர் எழுதிய நிருபம் அவர்களின் விசுவாசத்தை பலப்படுத்தி இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த உதாரணத்தை பின்பற்றி கஷ்டத்தை வெளிப்படுத்திய ஒருவருக்கு ஆதரவு செய்தி ஒன்றை அனுப்ப தயங்கக்கூடாது. ஆனால் அந்த செய்தி அவருக்கு எவ்வளவு பயனுள்ளதாக இருந்ததென்று நாம் அறிய மாட்டோம். ஜெபம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, எம்மை சூழ உள்ளவர்களுக்கு ஆறுதல் அளிப்பதற்கு அனுதாபம் என்ற உணர்வினால் எம்மை நிரப்புங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: எமது சிறிய செயலும் கடவுளின் அன்பை வெளிப்படுத்துவதாயிருக்கும். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.